அப்புறம் வாய்த்து லாஸ்ட்டாக ஒரு பாட்காஸ்ட் போட்டல, சூப்பராக இருந்துச்சுடா. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. உன்னோட பெரிய ஃபேன் ஆகிட்டாங்க. நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. அண்ணா அப்புறம் சொல்லவே மாட்டேன். நேற்று ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன். நான் வாய்த்து லவ்ஸா? ஐயோ தலைவா, சொல்கிறது கேளுங்க. அன்னைக்கு லைப்ரரி போயிருந்தேன். என்கிட்டே வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்றா. நேற்று கடைக்கு போயிருந்தேன். என்கிட்டே வந்து பாட்காஸ்ட் கேளுங்க, பாசிட்டிவ் பேசுங்கன்றா. சொல்லிட்டு வாயுதோட பாட்காஸ்ட் கேளுங்கன்னு என்கிட்டே வந்து சொல்கிறா. நீ தான் வாங்கித்தின்னு சொல்லிட்டியா? சொன்னேன். மூஞ்சே மாறிடுச்சு. பாவண்டா அந்த பொண்ணு. பின்ன என்ன தலைவா, நம்மக்கிட்டே வந்து தம் அடிக்கூடாதுன்னு சொன்னா, பாசிட்டிவ் பேசுன்னு சொன்னா. சரி புரியுது. தெரியாமல் பேசியிருக்கோம். விடுங்க பார்த்துக்கலாம். நீ மெயில் போட்டியே, வந்துச்சா லாஸ்ட்டா? இல்லை தலைவா, செக் பண்ணும். அதை பண்ணு ஃபஸ்ட்டு. தலைவா மெயில் வந்திருக்கு. பாத்தியா வாகித்து, நான் சொல்லலை? அந்த பொண்ணையும் அந்த பொண்ணாக இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிற? எப்படி சொல்கிறீங்க? மெயிலுக்கு ரிப்ளை போடு இப்பயாச்சும். பேசு. நீ எவ்வளோ நாளைக்கு தனியாக இருக்க போகிற? அதுக்கு நான் அந்த பொண்ணை 2 வாட்டி தான் தலைவா பார்த்துருக்கேன். 2 வாட்டியுமே கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் வெளியால் கூட எனக்கு பேச பிடிக்கிறதில்ல. புரியுது வாங்கிட்டு. அதான் பேசுறதுக்கு சாரி சொல்லிட்டால. ரிப்ளை போடு, மீட் பண்ணுங்க, பேசுங்க. பிடிக்கலன்னா பேசாதீங்க. என்ன சொல்கிற? பார்க்குறேன். பார்க்கறலாம் கிடையாது. நீ போடு. நீ போடுற. இப்போ நான் கிளம்புறேன். அடுத்த வாட்டி வரேன். நல்ல நியூஸ் தான் சொல்லணும். சரியா? வரேன். தேங்க்யூ பிரதர். நம்ம போய் பேசி அவர் பேசலனா, சாரி மெயிலுக்கு ரிப்ளை பண்ணல, பார்த்தாரான்னு கூட தெரியல. சாரி கேட்கணும், ஆனால் எப்படி கேட்குறது? ஹலோ வாய். நீங்கள் தானே அது? ஆமாம், சாரி சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் வந்து பேசுறதுக்கு பயமாக இருந்துச்சு. அதான். எப்படி? நல்லா இருக்கு, உட்காருங்க. நீங்கள் யாரும் சாப்பிட்டு பார்த்தது இல்லையா? அப்படி இல்லை. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா?
இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, ஃபஸ்ட் டைம் லைப்ரரி, செகண்ட் டைம் சூப்பர் மார்க்கெட், இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி விதி நம்மளை சந்திக்க வைக்குதா? அப்போ நீங்கள் என்னோட மெயிலில் படிச்சிருக்கீங்களா? படித்தனே. குரல் கேட்டு ரசிக்கும் ரசிகை தானே நீங்கள்? என்ன யோசிக்கிறீங்க? மெயில் படிக்கிறேன் ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேறான் தானே? படிச்சிருக்கேன். நீங்கள் எனக்கு அமிச்சா 138 மெயிலையும் படிச்சிருக்கேன். அப்புறம் ஏன் ஒன்றுத்துக்கு கூட ரிப்ளை பண்ணல? லாஸ்ட்டாக அனுப்பின சாரி மெயிலுக்கு கூட. நீங்கள் தான் சொல்வீங்களே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மெயில் அனுப்புவேன்னு சொல்லிட்டு. ஓ, சரி சரி சரி. நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணல, சும்மா உட்காந்துருக்கீங்க? பார்சல் சொல்லியிருக்கேன், வந்துடும். ம், சரி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ஃப்ரெண்ட்ஸா? ஆ, இது பாருங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுத்தமாக செட் ஆகாது. நான் யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன், யாரும் என்கிட்ட பேசவும் மாட்டாங்க. எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஃப்ரெண்டு தான், நான் வச்சிருக்க சிகரெட். அது மட்டும் தான் இப்போ வரைக்கும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் உயிர் இருக்கிற பர்சன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன நான் லிவிங் திங் பற்றி பேசிட்டு இருக்கீங்க? பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் பேசினதுக்கே நீங்கள் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல, இப்படி தான் நடக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் பெட்டர் டு லிவ் வித் அ நான் லிவிங் திங் ரேதர் தேன் லிவிங் வித் அ பர்சன். கூட இருக்கவங்க எப்போ விட்டுட்டு போவாங்க தெரியாது, ஆனால் சிகரெட் அப்படி கிடையாது. நீங்கள் இன்னும் கிளம்பல? எனக்கு இன்னும் பார்சல் வரல, நீங்கள் கிளம்புங்க. ஓகே ஓகே. சோபர்ணிகா, நீங்கள் நம்புற விதி மறுபடியும் நம்மளை இப்படி எங்கேயாவது சந்திக்க வச்சா நான் கண்டிப்பாக யோசிக்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா வேணாமான்னு. அண்டு உங்கள் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோபர்ணிகா.